அன்புக்குரியவர்களே, வக்ஃபு அப்படின்னு சொன்னா எப்படி முஸ்லிம்களுக்கு தொழுகை கடமையோ, நோன்பு கடமையோ, ஜக்காத் கொடுப்பது கடமையோ, அதே போன்று தன்னுடைய சொத்துக்களை மறுமையிலே இறைவனிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக தானமாக கொடுக்கின்றார். வக்ஃபு சொத்து என்பது அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து, அல்லாவுடைய சொத்து. அதான் அதான் அதுக்கு வக்ஃபுன்னு பேரு இல்லைங்களா? அப்ப அது கொடுக்கக்கூடிய உரிமை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. அப்ப அந்த வக்ஃபு சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இறைவன் மீது நம்பிக்கை உள்ள, இறை சட்டங்களை புரிந்து கொண்ட, அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை விதிகளை தெரிந்து கொண்டவர்களால் மட்டும்தானே அதை நிர்வகிக்க முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, எப்படி இந்துக்கள் இதை இந்துக்கள் பார்க்கிறாங்களோ, கிறிஸ்தவர்கள் நிறுவனங்களை கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்களோ, குருதுவாராக்களை சீக்கியர்கள் பார்க்கின்றார்களோ, அதே போன்று முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள், கபருஸ்தான்கள், மதரசாக்கள், இது வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தையும் முஸ்லிம்கள் பார்ப்பதுதான் சரியாக இருக்க முடியும், அதுதான் பொருத்தமாக இருக்க முடியும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக இதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வந்த நடைமுறை இதுதான். அப்ப இதுல இல்லாத ஒன்றை நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இன்றைக்கு புதிதாக கொண்டு வருகிறீர்கள். அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்ஃபு சொத்தை முழுமையாக அபகரித்து விட வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கம் இல்லை உங்களுக்கு. அன்புக்குரியவர்களே, வக்ஃபு அப்படின்னு சொன்னா எப்படி முஸ்லிம்களுக்கு தொழுகை கடமையோ, நோன்பு கடமையோ, ஜக்காத் கொடுப்பது கடமையோ, அதே போன்று தன்னுடைய சொத்துக்களை மறுமையிலே இறைவனிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக தானமாக கொடுக்கின்றார். வக்ஃபு சொத்து என்பது அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து, அல்லாவுடைய சொத்து. அதான் அதுக்கு வக்ஃபுன்னு பேரு இல்லைங்களா? அப்ப அது கொடுக்கக்கூடிய உரிமை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. அப்ப அந்த வக்ஃபு சொத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இறைவன் மீது நம்பிக்கை உள்ள, இறை சட்டங்களை புரிந்து கொண்ட, அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அடிப்படை விதிகளை தெரிந்து கொண்டவர்களால் மட்டும்தானே அதை நிர்வகிக்க முடியும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா, எப்படி இந்துக்கள் இதை இந்துக்கள் பார்க்கிறாங்களோ, கிறிஸ்தவர்கள் நிறுவனங்களை கிறிஸ்தவர்கள் பார்க்கிறார்களோ, குருதுவாராக்களை சீக்கியர்கள் பார்க்கின்றார்களோ, அதே போன்று முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள், கபருஸ்தான்கள், மதரசாக்கள், இது வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தையும் முஸ்லிம்கள் பார்ப்பதுதான் சரியாக இருக்க முடியும், அதுதான் பொருத்தமாக இருக்க முடியும் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக இதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து வந்த நடைமுறை இதுதான். அப்ப இதுல இல்லாத ஒன்றை நீங்கள் என்ன பண்றீங்கன்னா இன்றைக்கு புதிதாக கொண்டு வருகிறீர்கள். அப்ப அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வக்ஃபு சொத்தை முழுமையாக அபகரித்து விட வேண்டும் என்பதை தவிர வேற எந்த நோக்கம் இல்லை உங்களுக்கு. அன்புக்குரியவர்களே, வக்ஃபு அப்படின்னு சொன்னா எப்படி முஸ்லிம்களுக்கு தொழுகை கடமையோ, நோன்பு கடமையோ, ஜக்காத் கொடுப்பது கடமையோ, அதே போன்று தன்னுடைய சொத்துக்களை மறுமையிலே இறைவனிடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்பதற்காக தானமாக கொடுக்கின்றார். வக்ஃபு சொத்து என்பது அல்லாவுக்கு கொடுக்கக்கூடிய சொத்து, அல்லாவுடைய சொத்து. அதான் அதுக்கு வக்ஃபுன்னு பேரு.